பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுப்பேன். யோவான் 8:36 வசனம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற காரணம் என்னன்னா, மகனே மகளே, உன் பாவத்திலேருந்து நான் உனக்கு விடுதலை தரப்போறேன். நீ அடிமைத்தனமான ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருக்க பாத்தியா, அந்த பாவத்திலேருந்து என்னை யாருப்பா காப்பாற்றுவா? இந்த பாவத்தை விட்டு நான் வேலைக்கு போக மாட்டேனா? இந்த பாவம் என்னை மேற்கொண்டுகிட்டே இருக்க, இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க மகனே மகளே, ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன்னை விடுதலையாக்க போறேன். இனிமேல் நீ அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. நம்ம நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை பண்ணக்கூடாதான் நினைப்போம். ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை தான் செய்வோம். ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததே செய்யறேன்ட்டு. நான் இந்த பாவத்தை பண்ணக்கூடாதான் நினைக்கிறேன், ஆனால் நான் மனுஷன்ப்பா, நான் அவுட் ஆயிடுறேன். ஆனால் ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு விடுதலை இருக்குன்ட்டு. எப்படிப்பா விடுதலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட விபச்சார ஸ்திரியை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஆண்டவரே இவ பாவம் செஞ்சுட்டா, இவளை நான் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, இவ பாவத்தை மன்னிக்கலான்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ பாவம் பண்ணிட்ட, ஆனால் உன் பாவத்தை மன்னிக்கலான்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்போ மன்னிப்பு ஏசப்பா கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? பாவம் செய்யாம வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுணும் இரக்கம் பெறணுமா. ஏசப்பா இரக்கத்தை தரத்துக்கு தயாரா இருக்காருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.